வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் சேனலுக்கு வந்து டபுள் 8 இன்ச்சு போட்ட ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு போடக்கூடிய மேக்னெட்டு வித் வாய்ஸ் கேல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஹெவியான ரிசல்ட்டு வந்து எடுக்கிறதுக்காக இது அவுட்புட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இதோடைய பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்சு கோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோயல் கோன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனும் நல்லா ஆகும். சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் 8 இன்ச்சு போடுறோம். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூட்ரு வரணும். இன்னும் அது வரல. டியூட்ரு இன்னும் வராதனால நம்ம அதுக்குண்டான ஸ்பேஸ் வந்து கட்டிங் நம்ம பண்ணலை. சென்டருக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ தேவையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து 4 இன்ச்சு ஸ்பீக்கரே போட்டால் போதும் அப்படின்னு சில பேர் நினப்போம். அப்படி கிடையாது. இது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சோ அல்லது 6 இன்ச்சோ அல்லது அதுக்கு மேலேயோ நம்ம வந்து ஹாலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எதனால் நம்ம வந்து இவ்வளோ ஹெவியாக நம்ம போட்டு யூஸ் பண்ணுறோங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வர வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வரக்கூடிய சென்டர் சேனலில் வரக்கூடிய எல்லா நோட்ஸும் வந்து உங்களுக்கு பக்காவாக வேலை செய்யும். மேக்ஸிமம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுக்கக்கூடிய ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சென்டர் சேனலுக்குள்ளே எந்த ஒரு சவுண்டு வந்து மிஸ் ஆகாது. நல்ல பக்காவாக ரிசல்ட் இருக்கும் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தோமே மிக்க நன்றி. உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.